ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நாளைக்கு தைப்பூசம்பா. ஆல்ரெடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதை பற்றி. ஏன்னா இனி ஒரு நல்ல காரியம் நாளைக்கு சேர்த்து நீங்கள் பண்ணினேன்னாக்கா ரொம்ப விசேஷம். ஒன்று இப்போ வீடு வாங்கணும், கிரகப்பிரவேசம் பண்ணணும், சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்ததுனாக்க நாளைக்கு காத்தால் குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கலசத்தை மட்டும் வச்சுருங்க. இந்த மாதிரி பெரிய மாலையெல்லாம் போட வேண்டாம், மாவளை குத்து வச்சு கலசம் மட்டும் வைங்கோ போகிறோம். அந்த மாதிரி வச்சுட்டு முருகனோடைய ஃபோட்டோ எடுத்து கீழே வைங்கோ. கீழே வச்சுட்டு அதாவது ராஜ அலங்காரம் ஃபோட்டோவாக இருந்தாக்கா ரொம்ப விசேஷம். இல்லை வள்ளி தெய்வானையோட சேர்ந்து இருந்தால் அதுவும் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவாக இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி எப்படி இல்லை மாமி எங்கள்கிட்ட இந்த மாதிரி தனியாக இருக்கிற ஃபோட்டோ தான் இருக்குன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எந்த ஃபோட்டோ இருக்கோ அதை எடுத்து நன்னா தொடச்சி அதுக்கு சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு எல்லாமே வச்சு மயில் இறகு இருந்தால் பின்னாடி பக்கத்துலேயே வச்சு வைங்கோ. அது ரொம்ப 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 விசேஷம். அந்த மாதிரி எடுத்து வச்சு அவருக்கு அரளிப்பூ ரொம்ப பிடிக்கும். இந்த சிகப்பு அரளிம்பா இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். அந்த அரளிப்பூ மாலை கட்டி போடுங்கோ. இல்லை அந்த அரளிப்பூவை அவருக்கு அர்ச்சனை மாதிரி பண்ணுங்கோ. விளக்கு ஏற்றி வச்சுருங்கோ. கண்டிப்பான முறையில் அந்த காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது தனி, அது வந்து குலதெய்வத்துக்குரிய விளக்கு. நமக்கு முருகனுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு நாளைக்கு தயவு பண்ணி ஏற்றி வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு உங்களுக்கே தெரியும். அந்த கல் உப்பு இத்தனை சாமிகிட்டே வச்சு வைக்க சொல்லியிருக்கேன் இல்லையா நான் ஆல்ரெடி. அந்த கல் உப்பு எடுத்து ஒரு ஜாடியில் வச்சு வேறு ஏதாவது கண்ணாடி பாத்திரமாக இருந்தால் ரொம்ப ஐடியல். பிளாஸ்டிக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஜாடி இல்லாட்டி கண்ணாடி பாத்திரம், அதில் இத்தனை கல்லூப்பை எடுத்து நிறச்சி வச்சுக்கோங்க. முழுசாக நிறச்சி வச்சுட்டு அதில் ஒரு 2 ரூபா காயின், 3 ரூபா காயின், 5 ரூபா காயின், 10 ரூபா காயின், உங்கள்கிட்ட என்னெல்லாம் காயின்ஸ் இருக்கோ ஒரு 4-5 காயின்ஸை அப்படியே அது மேலே வச்சுருங்கோ. நல்லா தெரிகிற மாதிரி அந்த காசு மேலே அப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் அவர் தெய்வத்துக்கு முருகப்பெருமானுக்கு முன்னாடியே வச்சுட்டு எலும்பிச்சம்பழ மாலை 31 இல்லை 21 இல்லை 51 இல்லை 25 நம்மளால் எவ்வளோ முடியுமோ எலும்பிச்சம்பழ மாலையை நீங்களே கட்டினாலும் சரி, இல்லை எலும்பிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வாங்கிட்டு வந்து அந்த மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு நீங்கள் போடுங்கோ. மயிலிறகு வச்சுருங்கோ. அதுக்கப்புறமா வேல் இருந்ததுன்னா அந்த வேலை வச்சு அதுக்கு சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு எல்லாம் வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் இல்லை பன்னீர் அபிஷேகம், அதெல்லாம் பால் பன்னீர் இளநீர் நம்ம நாட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு வச்சேன்னாக்க ரொம்ப 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 விசேஷம். ராஜ அலங்காரம் இருக்கிற ஃபோட்டோவை இதை வச்சுருங்கோ. இந்த மாதிரி நாம் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிட்டு நன்னா வேண்டிக்கோங்க. வீடு கட்டணும் அப்படின்னு பச்சை கலர் இதில் பேனால் எழுதி அவருடைய பாதத்தில் அதை வச்சுருங்கோ. கண்டிப்பான முறையில் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வீடு கட்டும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே அட்லீஸ்ட் மனையாவது நீங்கள் வாங்கிறீர்கள். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு, அது ஹோமம் பண்ணுறதுக்கு சமம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பஞ்சகவ்ய விளக்கு நாளைக்கு ஏற்றி வச்சுருங்கோ ஆற்றுல. இனி ஒன்று என்னன்னாக்கா முருகப்பெருமான் கோவில் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். தயவு பண்ணி கோவிலுக்கு போகாமல் இருக்காதீங்கோ. அரளிப்பூ மாலை, அப்புறம் எலுமிச்சம்பழ மாலை, அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய விளக்கு, பேர் பச்சை கலரில் வீடு கட்ட வாய்ப்பு வேண்டும்னா வீடு கட்டி தர வேண்டும்னு அவருடைய பாதத்தில் எழுதி வச்சுருங்கோ. ராஜ அலங்காரம் ஃபோட்டோ இருக்கான்னு பாருங்கோ. இல்லாட்டி குத்தமில்லை. நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கண்டிப்பான முறைகள் நீங்கள் போயிட்டு வாங்கோ. உபவாசம் இருந்தால் முடிஞ்சால் இருந்துருங்கோ. ஒரு பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணி 4 பேருக்கு கொடுங்கோ. இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் நீங்கள் சொல்லுங்க. 2 லைன் தான் இது. ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்திதராயே நமோ நமக. ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணபவா ஹ்ரீம் காரிய சித்திதராயே நமோ நமக. இதை நன்னா சொல்லுங்கோ. நன்னா இருங்கோ எல்லாரும். தைப்பூசம்